power is the conversion of energy from sunlight into electricity either directly using photovoltaic cells or indirectly using concentrated solar powers. Solar panel absorb the sunlight as a source of energy to generate electricity. A solar electric system can reliably produce electricity for our home and offices. We have to use the solar gas and solar light, etc. These distributed solar systems are often installed by home and business owners to reduce their electricity cost. Solar power in India is a fast developing industry. Tamil meaning of this paragraph: solar power in India அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரிய சக்தி அப்படிங்கிறது சூரிய ஒளியின் மூலமாக மின்சக்தியை நேரடியாக நாம் என்ன பண்ணுறோம், மின் அழுத்த செல்கள் மூலமாக உற்பத்தி செய்து அதை வந்து பயன்படுத்துறதை குறிக்கும். சூரிய ஒளி தகடுகள் அப்படிங்கிறது சூரிய ஒளியினை மின்சக்தியாக மாற்றி சூரிய ஒளியை வந்து வேதி வினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக வந்து மாற்றுது. சூரிய மின் தகடு அப்படிங்கிறது அமைப்பின் மூலமாக வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான மின்சாரம் அப்படிங்கிறதே தயாரிக்க முடியும். நாம் வந்து அந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் சூரிய ஒளியின் மூலமாக தண்ணியை சூடு பண்ணுறது, அடுத்தது அடுப்பு, ஓகேவா, இதையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இந்த சூரிய மின்சக்தி அமைப்புகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லையும் வணிக நிறுவனங்களையும் மின்சார செலவு வந்து குறைக்கிறதுக்காக அவங்க வந்து நிறுவுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சூரிய சக்தியோடைய உற்பத்தி தொழில் இந்தியாவில் வந்து வேகமாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சரியா? தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட் which highest installed solar capacity in India. Tamil Nadu is one of the leading solar power producing states in India. As on 31st July 2017, the total installed capacity in Tamil Nadu is 1697 megawatt. Okay. You see the picture, that is the solar power producer system. Okay. Tamil meaning of this paragraph: தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் சூரிய மின் தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக திகழுது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் சூரிய சக்தி மூலமாக அதிகமாக மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களில் முன்னிலையில் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தமிழகத்தில் 2017 ஆண்டு ஜூலை 31 தேதி வரையிலும் சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்சாரத்தோட அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1697 மெகாவாட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், environmental policies in India. Okay, the environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. These policies have covered a wide range of issues such as air, water pollution, waste management and biodiversity conservation. India faces challenges in economic development which has to be achieved with limited resources, minimum externalities and in the presence of the uncertain climate. One of the approach to overcome these challenges is through the path of sustainable development. Okay, Tamil meaning of this paragraph: இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனது சுற்றுச்சூழல் கொள்கையை கடந்த 30 ஆண்டுகளா சரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு வராங்க. காற்று நீர் மாசுபடுதல், கழிவு மேலாண்மை, பல்லுயிர் பாதுகாப்பு சரியா போன்ற சிக்கல்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விதத்தில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியா வந்து குறைந்த வளங்களோட பொருளாதார மேம்பாட்டை அடையிறதுக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சரியா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலையற்ற காலநிலை சரியா, அடுத்து குறைந்தமான வளங்கள், வெளிக்காரணிகள் போன்றவற்றை எதிர்கொண்டு அணுகுமுறையில் வந்து மாற்றங்களை செஞ்சு இந்தியா தனது பாதையில் வந்து சவால்களை சந்தித்து நிலையான மேம்பாட்டை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? Next, the Supreme Court of India has interpreted and introduced a new changes in environmental protection through a series of directions and judgments. இந்தியாவில் வந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பு, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் கூடுதல் அதிகாரங்கள் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய மாற்றங்களை வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? Article 51A subsection G
of the Constitution states that it shall be the duty of every citizen of India to protect and improve the natural environment, including forests, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures. Okay. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 51(7) அதில் உட்பிரிவு ஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், காட்டு உயிர்கள், இயற்கை சூழல் இதெல்லாம் வந்து பாதுகாக்கவும் அதை வந்து மேம்படுத்தவும் இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். திஸ் மீன்ஸ் தட் people will have higher incomes, better education, better health and nutrition, less poverty and more equality of opportunities. நாட்டில் வந்து பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறத வாழ்க்கை தரத்தை வந்து நிர்ணயம் செய்யும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கணும், திறமை மிக்க கல்வி, சிறந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து, உணவு, வறுமையற்ற நிலை, சம வாய்ப்பு இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு மக்கள் வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்காக தான் வந்து சட்டங்கள் உருவாக்குவதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்தியாவுடைய சுற்றுச்சூழலுடைய முக்கியமான கொள்கையாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட், லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சரியா. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010. சரியா. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசர்வ்ஸஸ். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடு மற்றும் இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறது. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. பல்லுயிரிமை பாதுகாப்பு சட்டம் 2002. டு ப்ரொவைட் த கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிஸ். பல்லுயிர்மைகளை வந்து பாதுகாக்கிறது. த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ப்ரொவைடிங் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் 1986. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் அதிகாரம் வழங்குதல். ஓகே. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. செக் deforestation and encouraging afforestation of non-forest area. வன பாதுகாப்பு சட்டம் 1980 சொல்லுவோம். காடுகள் அழிக்கிறத வந்து தடை செய்தலும், மேலும் காடுகள் இல்லாத இடங்களில் மரம் வளர்க்குறத ஊக்குவிக்கிறது இதனுடைய வேலை. வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974. ப்ரொவைட் மெயின்டெனன்ஸ் அண்ட் restoration and quality of all types of surfaces and ground water. அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மீட்டு அதை வந்து பராமரிக்கணும். வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் டு வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. இது வந்து காட்டு விலங்குகள், பறவைகளுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், த growth story ஆஃப் தமிழ்நாடு. சரியா. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் having achieved rapid progress with a relatively short period deficit. It started from the appalling level of poverty, deprivation and inequalities. Okay. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் குறைந்த காலகட்டத்துக்குள்ளே மிக விரைவான வளர்ச்சியை எட்டிய சில மாநிலங்களுக்குள்ளே தமிழ்நாடும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை போன்ற மோசமான நிலையிலிருந்து தமிழ்நாடு மிக வேகமாக வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா. டூரிங் த ஷார்ட் பீரியட் தமிழ்நாடு மச் டு த consideration of many economists initiated bold social programs such as universal midday meals in primary schools and started putting in place an extensive social infrastructures, schools, health centers, roads, public transport, water supply, electricity connection and much more. Today, Tamil Nadu has some of the best public services among all Indian states and many of them are
accessible to all on a non-discriminatory basis. Okay. தற்காலத்தில் தமிழ்நாடு துணிச்சலான சமூக நலத்திட்டங்களை வந்து முன்னெடுத்து எல்லா ஸ்கூல்லையும் மதிய உணவு வழங்கும் திட்டம், சுகாதார மையம், சாலை வசதி, பொழுதுபோக்கு, பொது போக்குவரத்து, சரிங்களா, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வழங்குதல் போன்ற பல திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாம் சொல்லலாம். பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பொது சேவையில் சிறப்பாக செயலாற்றுதுன்னு சொல்லலாம். அந்த சேவைகளில் பெரும்பாலானவை வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் கிடைக்குது அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். வளர்ச்சி பாதையை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கக்கூடிய 3 மாநிலங்களும் பொதுவாக வந்து ஒற்றுமைகள் அப்படிங்கிறது காணப்படும். சரியா? Last but not least, there is no evidence that the cultivation of human capability has been at the cost of conventional economic success such as fast economic growth. Tamil Nadu has some of the highest per capita incomes and lowest poverty rate among all Indian states. Economic growth in turn enabled these states to sustain and consolidate activity social policies. This is an important example of the complementary between economic growth and public support. Okay. இறுதியாக ஒரு முக்கியமான ஒன்று, மனித திறன்களை வந்து பயன்படுத்தாமல் இந்த விரைவான வளர்ச்சியை வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து எட்ட முடியாத பெரும்பாலான இந்திய மாநிலங்களை விட மனித திறன்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து தனிநபர் வருமானம் அதிகமாகுதுன்னு சொல்லுவோம். வறுமை நிலையில் வந்து பெரும்பாலான மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் வறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். சமூக நலத்திட்டங்களை சாத்தியப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியும் மக்களுடைய ஆதரவும் ஒன்றுக்கொன்று இணக்கமாக செயல்படுறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எங்கே ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா an uncertain glory by Nobel laureate ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென். ஓகேவா? an uncertainty glory அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமர்த்தியா சென் அப்படிங்கிறவர் எழுதினார். அதில் தான் இந்த தகவல்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The lesson is over now. Recap of this lesson. To remember the lesson, okay, or summary of the lesson. Development. What is meaning by development? Development refers to the progress of a particular field or a particular person. Okay. மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருடைய வளர்ச்சியை குறிக்கும். What is mean by economic development? Economic development means overall growth of all sectors of the economy. பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் அனைத்து துறைகளுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி. The major indicator of economic developments are per capita income, net national product, purchasing power parity and human development index. நிகர நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, மனித வளர்ச்சி குறியீடு, இதெல்லாம் பொருளாதார மேம்பாட்டுடைய குறியீடுகளை நாம் சொல்லலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. எந்த ஒரு நாட்டுடைய மேம்பாட்டுக்கும் மனித வளம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஷுட் டேக் பிளேஸ் வித்தவுட் டேமேஜிங் த என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரிசர்வ் இட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். நிலையான பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் முன்னேற்றத்தை சேதப்படுத்தாமல் செயல்படுத்தணும். அதே நேரத்தில் எதிர்கால சந்ததிக்காக அந்த வளங்கள் அப்படிங்கிறதும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The Wildlife Protection Act 1972 is aimed at protection of wild animals and birds. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 படி காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது அளிக்குது. Thermal power plants emit large quantity of carbon dioxide which is harmful to the environment. அனல் மின் நிலையம் வந்து சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்தக்கூடிய அதிக அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத வெளியிட்டு நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The class is over now and also lesson is over. Okay.